இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எல்ஜியோட டோன் ஃப்ரீ ஒயர்லெஸ் டிடபிள்யூஎஸ் பட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட மாடல் பார்த்திங்கன்னா HBS F14. இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெரிடியன் சப்போர்ட் இருக்குது, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், அதுக்கப்புறம் IPX4 வாட்டர் ரேட்டிங், USB-C டைப் சார்ஜிங். ஸோ பாக்ஸுக்கு பின்னாடி பார்த்தோம்னா பாக்ஸில் என்னென்ன இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாக்ஸோட ரைட் சைடு பார்த்தோம்னா பாக்ஸோட ப்ரைஸ், பாக்ஸோட மேனுஃபேக்சரிங் டேட், எங்கேருந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் பற்றி டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ இப்போ பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே பார்த்திங்கன்னா டிடபிள்யூஎஸோட கேஸ் இருக்குது. ஸோ இது பார்க்க ஸ்லிம்மாகவும் இருக்குது, அதே மாதிரி வெயிட் கம்மியாகவும் இருக்குது. ஸோ அதை அங்கிட்டு வச்சுட்டு அடுத்தது பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ எடுக்கிறதுக்கு பார்த்தோம்னா கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. உள்ளே ரொம்ப பேக்கிங் நல்லா பண்ணியிருக்காங்க. உள்ளேருந்து பாக்ஸை எடுத்து பார்த்தோம்னா உள்ளே பார்த்திங்கன்னா சார்ஜிங் கேஸை சார்ஜ் பண்ணுற கேபிள், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 2 ஏர்பேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு பார்த்தோம்னா ஒரு யூசர் மேனுவல், ஒரு வாரண்ட்டி கார்டு இருக்குது. ஸோ யூசர் மேனுவலில் எப்படி ஆப்பை டவுன்லோட் பண்ணுறது, எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ். ஸோ இதில் எவ்வளோ நேரம் சார்ஜ் நிற்கும், என்னென்ன கலர்ஸில் லைட் எரியும், அதாவது சார்ஜிங் இண்டிகேட்டர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் எப்படி பேர் பண்ணுறது, இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே தான் இந்த யூசர் மேனுவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ யூசர் மேனுவல் சார்ஜிங் கேபிள் பார்த்தோம்னா யூஎஸ்பியோட C டைப் சார்ஜிங் கேபிள், அதுவும் ஒயிட் எசன்ட்டில் 1 மீட்டருக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்குது. கேபிள் குவாலிட்டியும் ரொம்பவே நல்லா இருக்குது. அதே மாதிரி அந்த எண்ட்லாம் பார்த்திங்கன்னா கேபிள் டேமேஜ் ஆகாமல் இருக்க அந்த ஒரு கவர் மாதிரி ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கேபிள் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அதே மாதிரி ஏர்பட்ஸ் பார்த்தோம்னா நமக்கு 3 வேரியன்ட் இருக்குது, ஸ்மால், மீடியம், லார்ஜ். ஸோ பேசிக்காக ஏர்ஃபோனில் வர்றப்பே பார்த்தோம்னா மீடியமாக அவங்க இன்க்ளூட் பண்ணி தராங்க. ஸ்மாலும் லார்ஜும் பார்த்தோம்னா எக்ஸ்ட்ராவாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதோட சைஸ் பார்த்தோம்னா ரொம்பவே சின்னதாக இருக்குது, அதாவது காம்பேக்டாக இருக்குது. இது ஒரு மேட் ஃபினிஷில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 2 கலர் வேரியன்ட் இருக்குது. ஒன்று பார்த்தோம்னா ஒயிட், இன்னொன்று பிளாக். ஸோ இந்த கேஸில் பார்த்தோம்னா டோனுன்னு மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக்கில் பார்த்தோம்னா USB-C டைப்புக்கான சார்ஜிங் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா ஒரு க்ரூ, அதுக்கப்புறம் ஒரு LED லைட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபோனோட பக்கத்தில் கொண்டு போனாலே போதும், அதாவது புது ஏர்ஃபோனை ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிவிட்டு எல்ஜியோட அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறது வரைக்கும் அதுவாகவே பேர் பண்ணிக்குது. அதாவது ஐஃபோனில் எப்படி இதே மாதிரி பேர் பண்ணணுமோ அதே மாதிரியே இந்த எல்ஜியும் பேர் பண்ணுது. இதில் பார்த்தோம்னா எல்ஜி டோன் ஃப்ரீன்ற அப்ளிகேஷனை நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த அப்ளிகேஷனை நம்ம நார்மலாக இன்ஸ்டால் பண்ணால் ஓப்பன் பண்ண முடியாது. இந்த இயர்ஃபோன்ஸ், இந்த டிடபிள்யூஎஸ் இருந்தால் மட்டும் தான் நம்மளால் இந்த அப்ளிகேஷனை ஓப்பனே பண்ண முடியும். ஸோ அப்ளிகேஷனோட சைஸ் பார்த்தோம்னா அரௌண்ட் 40 MB கிட்ட இருக்குது. ஸோ இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சதையும் பார்த்திங்கன்னா எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு சொல்லுது. ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிவிட்டு அதுவே கான்ஃபிகர் பண்ணிடுது. ஸோ டிடெக்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட லொக்கேஷனை பேர் பண்ண சொல்லி மென்ஷன் பண்ணுது. ஸோ அதை நம்ம அக்ரி பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி ஒயில் த ஆப், அப்ளிகேஷன், அலோ ஆக்சஸ், அந்த மாதிரி ஏகப்பட்டது கேட்குது. ஓகே, எல்லாத்தையும் நம்ம அலோவ் பண்ணுறோம். இப்போ பார்த்தோம்னா நம்மளோட ப்ளூடூத்தில் பேட்டரி பார்த்தோம்னா 42% கிட்டே இருக்குது. ஸோ இதில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷனில். அதாவது இந்த ஏர்பட்ஸை நம்ம சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் இருக்க டச் பட்டன்ஸை நம்ம கான்ஃபிகர் பண்ண முடியும். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ப்ளூ கலர் LED இண்டிகேட்டர். இது ப்ளூ கலர் LED இண்டிகேட்டர் இருந்துச்சுன்னா இதில் பேட்டரி பர்சன்டேஜ் 80%க்கு மேலே இருக்குன்றது மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இதே ரெட் கலர் இருந்துச்சுன்னா பிலோ 20, பர்பிள் கலர் இருந்துச்சுன்னா 60 அபோவ், அந்த மாதிரி 3 கலர் வேரியன்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம சாஃப்ட்வேர் அப்டேட்டை கொடுத்து பார்ப்போம். ஸோ சாஃப்ட்வேர் அப்டேட் பார்த்தோம்னா நியர்லி அப் டு டேட்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் சாஃப்ட்வேர் அப்டேட்டை பற்றி எந்த இஷ்யூஸும் இல்லை. ஸோ இன்கேஸ் ஃபியூச்சரில் சாஃப்ட்வேர் அப்டேட் இருந்துச்சுன்னா நான் அதை மென்ஷன் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா ஆம்பியன்ட் மோடு இருக்குது. அதுக்கப்புறம் டச் சென்சிட்டிவிட்டியை லாக் பண்ணுற ஆப்ஷன்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேல்யூம் அப், வேல்யூம் டவுன் எல்லாத்தையுமே நம்ம இதில் ஈஸியாகவே டச் யூஸ் பண்ணி கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். இதோட MRPன்னு பார்த்தோம்னா 14,000 பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபர் பீரியடில் இதோட ப்ரைஸ் பார்த்தோம்னா 3300. ஸோ 3300க்கு இது ரொம்பவே ஒர்த்துன்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாதிரி வீடியோ அப்டேட்ஸ் வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.